அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரவும் இருக்குது. அதே போல பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக அமைய இருக்குதுங்க. வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல வேலை அமையவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணிபுரியும் இடத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். 2 முரண்பாடான கிரகங்கள் பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. கல்யாண முயற்சிகள் ஆகியவை கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் புனித பயணங்களை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி ஆட்சி பெறுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் முயற்சியில் பலனளிக்கும். அதே போல் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீடு கட்டி கொண்டு செல்லும் வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்க. பொருளாதார சிக்கல்கள் தீர இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் பலப்பட இருக்கு. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கி யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவு பண்ணுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகள் சாதகம் உண்டு. கலைஞர்கள் வெளிநாடுகளில் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் அவ்வளவு சாதகம் இல்லைங்க. வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் அளிக்க இருக்கு. சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குது. அதே போல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு
காட்டுதுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளையும் பணிகள் தனிச்சுமையும் அதிகரிக்குங்க. ஓய்வில்லாத உழைப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஓரளவு மனதிற்கு இதமானதாக அமைய இருக்கு. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் அதிக சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல முன்னேற்றத்தையும் விற்பனையையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. வெளி மாநிலங்களில் பணியாற்றி வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று அல்லது வெளி மாநிலம் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வெளிநாடுகளிலிருந்து சென்று வரும் அழகு பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதன் காரணமாக வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு நிறைந்த பெரிய மனிதர்களுடன் தொடர்பும் நட்பும் கிடைக்க இருக்கு. உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் அதன் காரணமாக கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகள்ல வினாக்களுக்கு சரியான பதில் அளித்து வெற்றி பெற இது உதவுங்க. உயரது கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல செவ்வாய், சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே இதனை புரிந்து கொள்வீங்க. பயிர்கள் செழித்து வளரும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது உங்களுடைய சிரமங்களை கணிசமாக குறைக்குங்க. வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் நல்ல பலனை அளிக்கும். இயலாதவர்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று வீட்டில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்துவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் அரிசி மாவுடன் சர்க்கரை பொடியும் கலந்து கோவில் மதில் சுவரை சுற்றிலும் தூவி விட வேண்டும். மகத்தான பரிகாரம் பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.